வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு காய்கறி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது என்ன தெரியுமா? அதுதாங்க உருளைக்கிழங்கு. இத பொரியல், பஜ்ஜி, சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மசாலா கூட்டு பொரியல் அப்படின்னு பல வகையா நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா இந்த உருளைக்கிழங்கு எல்லா நேரத்திலையும் எல்லா வகையிலையும் சாப்பிட்றது சரியா? குறிப்பா பச்சை நிறமாக மாறி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதிக முளைத்த உருளைக்கிழங்கு, நீண்ட நேரம் சேமித்து வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, நீண்ட நாட்கள் அதிக எண்ணெயில பொரித்த உருளைக்கிழங்கு, இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவுமே கவனமா நம்ம கையாளணும். ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது சிறிய குழந்தைகள் வரை பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி அடிக்கடி நம்ம வாரத்துல ஒரு 3 முறையாவது சிலர் வீட்டில் வந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஸோ உங்களுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல மறக்காம ஐ லைக் உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரியான உருளைக்கிழங்கு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்க. சில உருளைக்கிழங்குல இயற்கையாவே உருவாகக்கூடிய கிளைகோ ஆல்கலைட் வந்து இருக்குது. குறிப்பா சாலோனின் மற்றும் சாக்கோனின் அதிகமாகவே இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட், அதாவது பக்க விளைவுகள், எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும், தவறுதலாக சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்க கூடும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். உருளைக்கிழங்கு உண்மையிலே ஆபத்தான ஒரு உணவா? நீங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு என்றாலே ஆபத்தான உணவு அப்படின்னு சொல்லவே முடியாது. சாதாரணமாக நல்லா சமைத்து சரியான அளவுல சாப்பிடும் உருளைக்கிழங்கு பலருக்கும் நல்ல ஒரு உணவா இருக்குது. ஏன்னா இதுல வந்து கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், விட்டமின் சி போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால உருளைக்கிழங்கு ஒரு நல்ல உணவு தான். ஆனா நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்குது. எந்த மாதிரியான உருளைக்கிழங்க நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதா இருக்குது. எந்த உணவா இருந்தாலும் அதனுடைய அளவு, தயாரிக்கிற முறை, ஸ்டோர் பண்ற அந்த ஸ்டோரேஜ் நாட்கள், இதை வச்சுதான் வந்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பிரிக்கப்படுறது. முக்கியமா உருளைக்கிழங்குல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிரீன் கலர்ல மாறக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு முளைக்கும்ல அந்த உருளைக்கிழங்கு. இந்த 2 உருளைக்கிழங்குமே ஆபத்தை விளைவிக்க கூடியது. ஏன்னா நம்ம வீடுகள்ல வச்சிருப்போம். ஒரு வாரம் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது திடீர்னு முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த முளைச்சதை வந்து நம்ம உடச்சி விட்டுட்டு அதை சமைக்க ஆரம்பிப்போம். அது வந்து எப்படி என்ன மாதிரியான தீங்குகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பச்சை நிற உருளைக்கிழங்கை ஏன் நம்ம ரொம்பவே கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க உருளைக்கிழங்க வாங்கிய சில நாட்கள் வந்து வெளிச்சத்துல வச்சிருப்பீங்க. அதனுடைய தோல் பகுதி பச்சை நிறமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பச்சை நிறம் நேரடியா சொலனின் என்பதை குறிக்காது. ஆனா வெளிச்சம் மற்றும் சில சேமிப்பு சூழ்நிலை காரணங்களால அது வந்து கிளைகோ ஆல்கலைடு அளவா அதிகரிக்க கூடும். அதனால பச்சை நிறம் அதிகமா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க சாப்பிட்றது பாதுகாப்பு கிடையாது. அதனால இன்னுமே பச்சை நிறமா மாறுனுச்சுன்னா அந்த உருளைக்கிழங்க நீங்க சமைக்காதீங்க. அதுவும் சமைக்கும் போது அதனுடைய சுவையும் மாற்றம் ஏற்படும். சுவை வந்து கசப்பான சுவையா இருக்கும். கசப்பான அந்த சுவை நிறைந்த அந்த உருளைக்கிழங்குகளை பயன்படுத்தக்கூடாது. அது ஆபத்துகளை விளைவிக்க கூடியது. அதே மாதிரி முழுமையா பச்சை நிறமாக மாறிய உருளைக்கிழங்கையும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுவும் ஒரு கசப்பான சுவையை கொடுக்கக்கூடும். அடுத்து நம்ம முளைத்த உருளைக்கிழங்க பார்க்க போறோம். இது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க. உருளைக்கிழங்குல சின்னதா முளைகள் வர ஆரம்பிக்கும். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லார் வீடுகள்லையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது வரும். அதை நீக்கிட்டு நம்ம சமைப்போம். சிறிதளவுல முளைத்திருப்பது மட்டும் எல்லா நேரத்திலையும் கடுமையான விஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சின்னதா முளைச்சிருந்துச்சுன்னா அது கடுமையான விஷயம் சொல்ல முடியாது. ஆனா அதுவே அதிகமா வளர்ந்திருந்தால் அல்லது உருளைக்கிழங்கு ரொம்பவே சுருங்கி இருந்தா, பச்சையாகவோ இல்ல கசப்பாகவோ இருந்தா அதை பயன்படுத்துறது நல்லது கிடையாது. ஏன்னா முளைச்சிருக்கும் போதே உருளைக்கிழங்கு பச்சை நிறத்துல மாறும். சில முளைகள் விடும் போதே சில உருளைக்கிழங்கு நல்லாவே சுருங்கி இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அப்படி சுருங்கி இருக்கும் போது என்ன ஆகும்னா, கிளைகோ ஆல்கலைடு வந்து அங்க அதிகமா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முளைத்த உருளைக்கிழங்குகளை நம்ம கவனமா கையாளுறது ரொம்ப முக்கியம்.
இந்த 2 உருளைக்கிழங்குமே பச்சை மற்றும் முளைத்த உருளைக்கிழங்குகள நீங்க பயன்படுத்தும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படலாம்? என்ன மாதிரியான விளைவுகள், ஆபத்துகள் ஏற்படலாம்? அதாவது உருளைக்கிழங்குல கிளைகோ ஆல்கலைடு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, மயக்கம் போன்ற கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் மற்றும் நியூராலஜிக்கல் அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. மிகவும் அதிகமான எக்ஸ்போஷர்ல அரிதாக இருந்தாலும் தீவிரமான பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு இது இருக்குது. ஸோ அதனால நம்ம வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ அதனால நீங்க பச்சை கலர்ல இருக்கிறதையும் முளைத்து சுருங்கிய உருளைக்கிழங்குகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பா கசப்பான சுவைகளை ஏற்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்குகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னுமே கசப்பான சுவை, அதிக பச்சை நிறம், அதிக முளைப்பு தன்மை கொண்ட உருளைக்கிழங்குகளை நீங்க பயன்படுத்தாதீர்கள். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து அடுத்து உருளைக்கிழங்குல தயாரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துது, அது என்ன உணவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கை விட அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். அதுவும் முக்கியமாக பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் உப்பும் அதுக்கு தேவையான சோடியம், ஸோ இது எல்லாமே சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய அது நம்மளுக்கு நஞ்சுகளை கொடுக்குது. ஸோ எண்ணெய், நம்ம உருளைக்கிழங்கு நம்ம தவறுன்னு சொல்லல, அதில் சேர்க்கக்கூடிய எண்ணெய், அதிக உப்பு அதிக கலோரியை கொடுக்குது. அது எல்லாம் சேர்ந்து நம்ம உடலுக்கு பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே என்னது, ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஸோ நம்ம பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உடலுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது யார் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள், அதாவது பிளட் சுகர் கண்ட்ரோல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு சாப்பிட்றோம், எதோடு சாப்பிட்றோம், எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ரொம்பவே கவனித்து அவங்க கையாளுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. ஆனால் அது கூட எடுத்துக்கிறக்கூடிய உணவுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா உருளைக்கிழங்க எண்ணெயில் பொரிச்சு வறுத்து சாப்பிடும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால உருளைக்கிழங்குக்கு பதிலாக காய்கறிகள், புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை பேலன்ஸ்டு டயட்டாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டால் அது அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிளட் சுகரும் கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உருளைக்கிழங்க கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது. அடுத்து யாருன்னா உடல் எடையை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு அதிக கலோரி கொண்ட ஒரு உணவு. ஏன்னா இதில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் இருக்கிறதுனால இது உடல் எடையை அதிகரிக்கும். முக்கியமாக அதுவும் எண்ணெயில் பொரிச்ச சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் எடுக்கும்போது அதிக அளவில் உடல் பருமன் அதிகரிக்கும். ஏன்னா அது எல்லாமே அதிக கலோரிகள் கொண்ட உணவு. ஸோ அதனால் அவர்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறவர்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உருளைக்கிழங்கை மட்டும் நீங்கள் தனியாக சமைச்சு அவிச்சு வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றது ஓகே. அதிகமாக எண்ணெயில் பொறுத்து வறுத்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இதனால் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அடுத்து இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இந்த ஆயில் ஐட்டத்தை கையாளணும். ஏன்னா இதில் அதிக அளவில் உப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதிகமான சோடியம், அதிக எண்ணெய், அதிக கலோரி, இதனால இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோவில் செய்யக்கூடிய எண்ணெய் ஐட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளவு நேரம் உருளைக்கிழங்க எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ உருளைக்கிழங்க எப்படி சாப்பிடலாம், அதற்கான சிறந்த வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முடிந்த வரைக்கும் உருளைக்கிழங்க வேக வைத்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குறைந்த எண்ணெயில் வறுத்து பொரித்து சாப்பிட்றது நல்லது. காய்கறிகளோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த
மாதிரி சாப்பிட்டாலும் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்க. யாரெல்லாம் உருளைக்கிழங்க சாப்பிடும்போது ரொம்பவுமே கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். பிளட் சுகர் கண்ட்ரோல் பிரச்சனை, அதாவது சுகர் நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் வந்து ரொம்பவுமே கவனமா இருக்கணும். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவர்கள் கவனமா இருக்கணும். அதிகமா வந்து ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடக்கூடியவர்கள், அது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கும்ல, அவங்க வந்து கவனமா கையாளணும். சோடியம் இன்டேக் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து கவனமா உருளைக்கிழங்க கையாளணும். அதிக கார்போஹைட்ரேட் உணவால பிளட் சுகர் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக கையாள வேண்டும். இப்போ வந்து உருளைக்கிழங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதாவது சரியான முறையில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எப்படி சேமிக்கிறது அப்படின்னு. நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கா வெளிச்சத்தில் வைக்கவே வேண்டாம். இருட்டு அறையில் நீங்கள் காற்றோட்டமான இடத்துல வைங்க. அதே மாதிரி ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்க வேணாம். ஏன்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து முளைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம முளைக்காததான் நம்ம சாப்பிடணும், முளைச்சதை சாப்பிடக்கூடாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் கிழங்குகளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நண்பர்களே, உருளைக்கிழங்குங்கிறது ரொம்பவுமே ஒரு சத்தான உணவு தான். ஆனால் அதை நம்ம சாப்பிட்ற விதத்தில் தான் இருக்குது, தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற விதத்தில் தான் இருக்குது, எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.